தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் வந்து காலமாயிட்டார் அப்படிங்கிற விஷயம் இன்னைக்கு காலையில் டிவி திறந்த உடனேயே வந்துருச்சு. வாட்ஸ்அப் நியூஸில் அப்படியே தீய பரவிட்டு இருக்கு. அதை கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா ரீசெண்டாக தான் அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் ரொம்ப சீரியஸாக இருந்து அட்மிட் ஆகி அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆகிட்டாரு, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் பட்சத்தில் இப்போ திடீர்னு வந்து மறுபடியும் கொரோனா தொற்று உறுதியாகி போய் அட்மிட் ஆன அந்த சூழ்நிலையில் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு காலையில் நியூஸ் வந்தது. இது சினிமா துறையெல்லாம் தாண்டி விளிம்பு நிலை மக்களையுமே பெரிய அளவில் பாதிச்சிருக்கிற ஒரு விஷயம்தான். அதுக்கு என்ன முக்கியமான காரணம்னா அவருடைய திரைப்படத்தில் வந்து அவர் மக்களுக்காக பேசின விஷயங்கள், அந்த அரசியல் ரீதியான வசனங்களாகட்டும், அந்த படத்திலேயே வந்து மக்களுடைய கஷ்டங்களை வந்து அவர் எப்படி அட்ரஸ் பண்ணாருங்க. எம்ஜிஆருடைய பாணியிலேயே வந்து விஜயகாந்த் அவருடைய படங்கள்ல வசனங்கள் எல்லாம் வச்சிருந்தாரு. அது ஒரு முக்கியமான காரணம். காலப்போக்கில் அந்த பாணி அவரை அரசியலுக்குள்ளேயும் இழுத்துட்டு வந்தது. அது ஒரு நல்ல முடிவாகவும் இருந்தது. விஜயகாந்த் அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்தது அன்றைய காலகட்டத்தில் இரண்டு சக்திகளாக தமிழ்நாட்டில் வந்து ரெண்டே கட்சி தான், ஒன்று அதிமுக ஒன்று திமுக, மாற்று கட்சிக்கு இடமே கிடையாதுங்கிற சூழ்நிலையில் விஜயகாந்த் அவர்கள் வந்து 8% வாக்கை வாங்கி நான் எவ்வளோ பெரிய கட்சின்னு வந்து நிரூபித்து எல்லாரையுமே ஆச்சரியப்பட வச்சார். அதில் பயந்து போய் தான் வந்து ஜெயலலிதா அவர்களே வந்து விஜயகாந்தை கூட்டணி அமைச்சு அந்த தேர்தலில் வெற்றி அடைஞ்சாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நடந்த சட்டசபையில் வந்த உரசல்கள் பேச்சுவார்த்தைகள் காரணமாக விஜயகாந்த் தடாலடியாக அதிமுக கூட்டணியிலிருந்து வெளியே வந்தார். ஸோ விஜயகாந்த் திரைத்துறையில் சாதித்த அளவு அரசியலில் அவர் சாதிக்க ஆரம்பித்த அதே இடத்துலையே சறுக்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு முக்கியமான காரணம் எலெக்ஷன் டயத்தில் கடைசியில் அவர் வச்சுக்கிட்ட கூட்டணியும் தவறான நேரத்தில் அந்த கூட்டணியிலிருந்து பிரிஞ்சதும் தான். ஒன்று ஒரு கூட்டணியே போயிருக்கக்கூடாது, இல்லை தனியாகவே நின்றுருக்கணும், இல்லை அவர் கூட்டணியில் இருந்து மக்களுக்கு ஏதாவது நல்லதை பண்ணியிருக்கணும். இன்னொன்று ஆசைப்பட்டது, இப்போவும் நான் ஆதங்கப்படுறது என்ன அப்படின்னா, ஜெயலலிதா அவர்கள் மரணம் அடைஞ்ச காலத்தில் அந்த இடத்துல ஒரு பெரிய வெற்றிடம் இருந்தது. விஜயகாந்த் அவர்கள் அந்த இடத்துல இருந்திருந்தாரு, அப்போ கூட்டணியில் இருந்திருந்தாரு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய அந்த பார்வை, நம்மளுடைய ஆசை வந்து அவர் முதலமைச்சராகி ஸோ மக்கள் அவருக்குமே வந்து அது ஒரு பெரிய அங்கீகாரமாக இருந்திருக்கும். அவர் தனித்தேன்னு கூட ஜெயிச்சிருக்கல, இருந்தாலும் அது ஒரு வாய்ப்பு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து அவர் தவற விட்டுட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி அவர் கூட்டணியிலிருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமே அவரோட உடல்நிலை வந்து ரொம்ப சரிவடைஞ்சு போய் ரொம்ப நெளிஞ்சு போயிட்டாரு. இப்போ பெரிய அளவில் அவரால் வந்து எந்த மேடைகளிலுமே பேச முடியாமல் போனதுமே தேமுதிக தேஞ்சதுக்கு முக்கியமான காரணம். அதாவது விஜயகாந்த் அப்படிங்கிற ஒற்றை மனிதரை நம்பி அவ்வளவு பெரிய கட்சி வலுவடைஞ்சதுக்கு அடிப்படை அமைஞ்சதே விஜயகாந்துடைய அனல் பறக்கும் மேடை பேச்சு தான். அது இல்லை அப்படிங்கும்போது அந்த கட்சி சுக்குநூறா போச்சு. அதில் வந்து நம்ம ஒன்றும் வருத்தப்படணுங்கிற அவசியமே இல்லை. இன்னொரு பெரிய மைனஸ் பாயிண்ட் விஜயகாந்த் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையில என்ன அப்படின்னா, விஜயகாந்த் அப்படிங்கிற பிம்பத்தை தாண்டி அந்த கட்சிக்குள்ள வேற யாரையுமே நமக்கு தெரியாது, வேற எந்த ஒரு அடையாளமுமே அதில் இல்லை. ஒரே ஒரு நபர் விஜயகாந்த் மட்டும்தான். பிரேமலதா அவர்கள் அவருடைய துணைவியார் வந்து நிறைய பேசினாலும் விஜயகாந்துக்கு ஈக்குவலான ஒரு பிம்பமாக அந்த கட்சியில யாருமே இல்லாம போனது மிகப்பெரிய வருத்தம். அந்த இடத்துல விஜயகாந்த் கொஞ்சம் கோட்டை விட்டுட்டாருன்னு தான் சொல்லணும். அவருக்கான அந்த சமமான ஒரு அடுத்த அரசியல் வாரிசை கட்சிக்குள்ள நிறுவாம போயிட்டாரு. அதே மாதிரி எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் என்னன்னா, விஜயகாந்த் அவர்களுக்கு சரியான அரசியல் ஆலோசகர் வந்து இல்லை உண்மை அதுதான். அதனாலதான் இவ்வளவு பெரிய சரிவை அரசியல் வந்து அவரு கண்டாரு. ஜெயலலிதாவுக்கு எப்படி அரசியல் தூணாக இருந்தாரு, அந்த மாதிரி விஜயகாந்துக்கு யாராவது இருந்திருந்தாங்க, இவர் அமைச்சுக்கிட்டு இருந்தாருன்னா கண்டிப்பா இன்னைக்கு அரசியல்ல ஒரு பெரிய ரவுண்ட் வந்திருப்பாரு. அது எந்த சந்தேகமுமே இல்லை. ஸோ அவர் அரசியலில் பெருசா வந்திருக்க வேண்டிய நபர் சூழ்நிலை காரணமாக, தவறான முடிவுகளின் காரணமாக அப்படியே யானை தேஞ்சு கட்டெரும்பா போன கதை மாதிரி ஆகிப்போச்சு. என்னடா இவன் கேப்டன் அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் வந்து உட்காந்துட்டு வாய்களையும் பேசிட்டு இருக்கிற, இவ்வளவு நாள் எங்க போனேன்னு ஒரு கேள்வியெல்லாம் வரலாம், சந்தேகம் வரலாம். முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும், நான் வந்து விஜயகாந்த் அவர்களுடைய தீவிர ஃபேன். இப்போ இல்லை, ஒரு காலகட்டத்தில் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் அவருடைய படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் நான் விரும்பி இன்னைக்கும் பார்க்குற படம் வந்து கேப்டன் பிரபாகரன். எனக்கு மட்டும் இல்லைங்க, தமிழகத்தில் இருக்கிற கோடிக்கணக்கான சினிமா ரசிகர்களுக்கு பிடித்த படமாக கேப்டன் பிரபாகரன் வந்து இன்னைக்கு இருக்கு. அனுசம் தேட்டரில் உடுமலைப்பேட்டையில் ரிலீஸ் ஆகுதுங்க. காலையில் ஃபர்ஸ்ட் ஷோ. அப்போல்லாம் வந்து அந்த ஃபிலிம் பெட்டி தான் வந்து கொண்டு வருவாங்க. அந்த பெட்டி கொண்டு வரதே பெரிய போராட்டமாக இருக்கு. ஏன்னா அவ்வளோ கூட்டத்தை தாண்டி தேட்டருக்குள்ளே அந்த பெட்டியை கொண்டு போகணும் இல்லையா, அப்படி ஒரு கூட்டம். நானும் எங்கள் மாமா, தாய் மாமா தான் என்னை, தியாகராஜன் சொல்லிட்டு எங்கள் மாமா இருக்கார் உடன்பேட்டையில், அவர் தான் என்னை சினிமாக்கெல்லாம் கூப்பிட்டு போவார்.
சரியா எனக்கு ஞாபகம் இல்லை, ஒரு 5th 6th படிச்சுட்டு இருந்திருப்பேன். அப்போ அனுசன் தேட்டர் முன்னாடி போயிட்டு டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போயிடலான்னு அவர் என்னை கூப்பிட்டு போறாரு. ஆனா உடுமலை பஸ் ஸ்டாண்டு அப்போ இப்போ இருக்கிற கட்டமைப்புகள் வேற, அப்போ இருந்த கட்டமைப்பு உடுமலை பஸ் ஸ்டாண்டு சின்னதா இருக்கும். அந்த பஸ் ஸ்டாண்டுல இருந்து அனுசன் தேட்டருக்கு பெரிய வராண்டா. அந்த தேட்டரை தெரியலைங்க. மாரியம்மன் கோயில் உடுமலைப்பேட்டை திருவிழா எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் என்ன கூட்டம்! அந்த கேப்டன் பிரபாகரன் சினிமாவுக்கு வந்த கூட்டம் இன்னும் என் கண்ணுக்குள்ள அவ்வளவு அகண்டு அப்படி தெரியுது. ஒரு மகாபாரத போர் எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குமோ அதை விட பிரம்மாண்டமா நான் என் வாழ்க்கையில பார்த்த ஒரு முதல் காட்சி நேரில் வந்து கேப்டன் பிரபாகரன்ல வந்து ஒரு கூட்டம், அந்த படத்துக்கு வந்த கூட்டம். அதை பார்த்து நான் பயந்துட்டேன், மாமா வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அழுதுட்டேன். இன்னும் எனக்கு கண்ணுக்குள்ள இருக்கு. வேற எந்த சினிமாவுக்கும் எந்த படத்துக்கும் எந்த கதாநாயகர்களுக்குமே இவ்வளோ பெரிய கூட்டம் வந்து வந்ததே இல்லை, அதை நான் கண்டதும் இல்லை. இன்னைக்கு சோசியல் மீடியாவில் நியூஸ்ல எல்லாம் போட்டு கேட்டுறாங்க, அதெல்லாம் சும்மாங்க. அந்த க்ரௌடு, கேப்டன் பிரபாகரனுக்கு வந்த அந்த க்ரௌடு வாழ்நாளில் இன்ன வரை நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. எந்த சிட்டிலையும் இப்போ வரைக்கும் எந்த ஹீரோவுக்கும் வந்ததில்லை. அவ்வளவு மக்களையும் ரசிகர்களையும் வந்து கேப்டன் பிரபாகரன் அவர்கள் வந்து சம்பாரிச்சார் அந்த படத்தின் மூலியமாக. அது போலவே எந்த நடிகனுக்குமே கிடைக்காத ஒரு வெற்றி, 100வது திரைப்படம், மாபெரும் வெற்றி பெற்ற ஒரே நடிகன் வந்து கேப்டன் விஜயகாந்த் தான். அந்த கேப்டன் பிரபாகரன் படத்துக்கு அப்புறம் தான் வந்து அவரை கேப்டன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் கருப்பு, எம்ஜிஆர், மக்கள் தலைவர், நிறைய பேர்கள்லாம் இருந்தாலும் இந்த கேப்டன் அப்படிங்கிற பேர் இன்னைக்கு வரைக்கும் நிலைச்சு நிற்கிறதுக்கு கேப்டன் பிரபாகரன் தான் மிக முக்கியமான காரணம். அந்த படம் பார்த்ததுல இருந்து நான் வந்து கேப்டன் பிரபாகரன், அவர் பேர் விஜயகாந்த் எனக்கு தெரியாது, கேப்டன் பிரபாகரன் தான் அவரு அப்படின்னு சொல்லிட்டு நான் அவரோட ஃபேன் ஆகிட்டேன். நான் வளர்ந்தா போலீஸ் ஆகணும், சேதுபதி ஐபிஎஸ் ஆகணும், புலன் விசாரணை மாதிரி நாயை பிடிச்சிட்டு போகணுங்களா நைட்டு தூங்கும் போதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். ஸோ அவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு கதாநாயகன் வந்து விஜயகாந்த். அதே மாதிரி தமிழ் திரையுலகில் அதிக அளவில் போலீஸ் கேரக்டராக நடித்த ஒரே கதாநாயகன் விஜயகாந்த். அவ்வளோ அவுட்ஃபிட்டு, பிசிக்கோட அப்படியே நம்பலாம். உண்மையிலேயே அவர் போலீஸுங்க, இன்ஸ்பெக்டர், ஐபிஎஸ் ஆஃபீஸரு, அவர் என்ன அதிகாரியா இருந்தாலும் அடாதடிது. அவர் வந்து தேர்தல் அதிகாரியா வந்தாலுமே கவர்னரை போய் அடிச்சு போடுவார். ஆனா நம்புற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி ஒரு வசீகரம் மிக்க ஒரு நடிகராக விஜயகாந்த் வந்து வளம் வந்துட்டு இருந்தாரு. அதே மாதிரி எப்பவுமே ஒரு பீரியட் இருக்கும் நடிகர்களுக்கு, ஒரு கட்டத்தில் வந்து ஃபீல்ட் அவுட் ஆயிடுவாங்க. அது போல அவருடைய உடல் நலம் காரணமாக அவர் வந்து அப்படியே அந்த இடத்துல இருந்து வெளியே போயிட்டார், அவருடைய இருப்புல இருந்து. ஆனால் விஜயகாந்த், ஆக்ஷன் ஹீரோ விஜயகாந்த் அப்படிங்கிற அந்த இடம் தமிழ் திரையுலகில் இன்னைக்கு வரைக்கும் காலி இடமாகவே இருக்கு. இது ஒண்ணு. ரெண்டாவது, அரசியலில் பெரும் சக்திகளாக வலம் வந்து கொண்டிருந்த 2 கட்சிகளை தட்டி கேள்வி கேட்டு முக்கியமா எல்லாரும் கண்டு நடுங்கி காலில் விழுந்துகிட்டு இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்களை அப்படியே கையை இப்படி ஆட்டி சட்டசபையிலேயே மிரட்டி ஒத்த பார்த்துடலாமா, நீங்க வேணா நின்று பாருங்க, ஜெயிச்சு காட்டுங்கன்னு சவால் விட்ட ஒரு ஆம்பளை அப்படின்னா விஜயகாந்த் அவர்கள். சோகமான நாள் என்னடா சிரிச்சுட்டே பேசணும், இது வந்து மனசுக்குள்ள இருந்து வர்ற ஒரு விஷயம். ஸோ விஜயகாந்த் அவர்களை பற்றி பேசினா ஒரு 2 நாளைக்கு பேசலாங்க. அவ்வளவு அருமையான செய்திகள் எல்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் என் மனசுக்கு அவர் இறந்துட்டாரு அப்படின்னு கேள்விப்பட்டப்போ அப்படியே உள்ளுக்குள்ள ஓடின விஷயங்களை தான் நான் வந்து பதிவு பண்ணியிருக்கேன். இது மாதிரி நிறைய பேருக்கு நிறைய விஷயங்களை வந்து ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பார். இன்னும் அவரோட இழப்பு அப்படிங்கிறது கண்டிப்பா ஈடு செய்யவே முடியாத ஒண்ணு. கண்டிப்பா அவரோட குடும்பத்தாருக்கு வந்து நாம வந்து எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு தெரியல. அவருடைய பெரிய ரசிகர்கள், எம்ஜிஆருக்கு எப்படி நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு ரோட்ல ஓடின பெண்மணிகள் இருக்காங்களோ அதே போல இப்போ லைவ்ல போயிட்டு இருக்கு, எத்தனையோ பேர் அழுதுகிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்ச நாள், இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு நல்லா இருந்திருக்க வேண்டிய மனுஷன் எப்படி இப்படி நடந்தது அப்படின்னு புரியல. எதனால அவருடைய குரல் வந்து பறிபோனது, எப்படி இப்படி அவர் வந்து ஒடிஞ்சு போனாரு, இன்னும் நல்லா ஆரோக்கியமாவே இருந்திருக்கலாமே, ஏன் அதுக்குள்ள இப்படி நடந்ததுங்கிறது அதுக்கான சரியான பதில்கள் வந்து கிடைக்கல. குடும்பம் அவங்க வந்து சொல்றாங்க உடல்நிலை அது இதுலாம் நிறைய சொல்றாங்க. என்னதான் இருந்தாலும் அவர் இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு நல்லா இருந்திருக்கணும். அதுல ஒரு 5 வருஷத்தை சினிமாவில் எப்படி ஆண்டு அத்தனை பேர் மனசையும் கவர்ந்து இழுத்து இன்னைக்கு என்னை வந்து பேச வச்சாரோ அதே போல அரசியல்லையும் அவர் ஒரு பெரிய ரவுண்ட் வந்திருக்க வேண்டிய மனிதர். அது மட்டும் மிஸ் ஆகி போச்சு. இன்னைக்கு அவருடைய ஆத்மா வந்து சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லி நானும் வந்து கேட்டுக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.